கதையின் பெயர் புத்திசாலி சிறுவன். ஒரு கிராமத்தில் கண்ணன் என்பவன் இருந்தான். கண்ணன் மிக புத்திசாலி, ஆனால் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். கிராமத்தில் எல்லாரும் கண்ணனின் அறிவை பாராட்டினாலும் அவனுக்கு நிறைய சிந்தனைகள் இருந்தன. ஒரு நாள் கிராமத்துக்குள் ஒரு அரசன் வந்தார். அவர் சொன்னார், இங்குள்ளவர்களில் யார் உண்மையான புத்திசாலி என்று தெரிந்து கொள்ள நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். யார் இந்த கேள்வியை கடந்து வெற்றி பெறுகிறாரோ அவருக்கே நான் 100 சில்லறை காசுகள் பரிசாக தருகிறேன். அந்த கேள்வி மிகவும் சுலபமானது போல இருந்தது. வியாபாரி கேட்டார், மணிக்கு இழுத்தால் அது நடைபயணம் செய்யும். அதில் கால் இல்லை, ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கும். அது என்ன? கிராமத்துக்கு வந்த அனைவரும் பல பதில்களை சொன்னார்கள். யாரும் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. ஒருவரும் வெற்றி பெறவில்லை. அந்த நேரத்தில் கண்ணன் சிரித்துக்கொண்டு முன்பே வந்தான். நான் பதில் சொல்கிறேன் என்றான் கண்ணன். வியாபாரி திரும்பி அவனை பார்த்தார். சரி, சொல்லு